மேற்காசிய போர் பதற்றத்தை தொடர்ந்து உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் எரிபொருள் தட்டுப்பாட்டை சந்தித்து வருகின்றன. இதில் தெற்காசிய நாடுகளான இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகள் கடும் நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக இலங்கை மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் போர் பதற்றம் தொடங்கிய நாள் முதலே எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகின்றன. மேலும் அந்நாடுகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் போன்றவற்றின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. இதனிடையே இந்தியாவிலும் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதன் காரணமாக எரிவாயு பதுக்கல் போன்ற சட்டவிரோத நிகழ்வுகளும் ஆங்காங்கே நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் சிலிண்டர் பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தை விற்பனையை தடுக்க அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் OTP அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகத்தை மேற்கொள்ள இருப்பதாக சிலிண்டர் விநியோக நிறுவனங்கள் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. அதன்படி சிலிண்டர் முன்பதிவு செய்யும் போதே சம்பந்தப்பட்ட மொபைல் எண்ணிற்கு 4 இலக்க OTP எண் வரும். இந்த எண்ணை பகிர்ந்தால் மட்டுமே சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் என்று நிறுவனங்கள் தெரிவித்தன. ஏற்கனவே நாடு முழுவதும் 90% இத்தகைய முறையிலேயே சிலிண்டர் விநியோகம் நடைபெற்று வருகிறது. தற்போது இதனை 100% நடைமுறைக்கு கொண்டுவர ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அனைவருக்கும் எரிவாயு கிடைப்பதை உறுதி செய்யவே இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.